Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SA 450 which is evaluating of misstatement identified during the audit. Okay, so audit பண்ணிட்டு இருக்கப்போ என்னென்னலாம் misstatement identify பண்ணோமோ அதை நம்ம evaluate பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் என்னது இந்த SA 450 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கவர் பண்ணுறது தான் இந்த SA 450 அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறையா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ஆடிட் பண்ணுவோம் அன்றாட வாழ்க்கையில். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் ஆடிட் பண்ணிட்டு இருக்கப்போ இது வந்து அன்கரெக்டடாக இருக்கிற மிஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், அது எல்லாமே நம்ம மெட்டீரியலிட்டி கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் கூட வருது அப்படிங்கிறப்போ அதை நம்ம அக்சஸ் பண்ணணும். ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணணும், அதை நம்ம அக்சஸ் பண்ணணும். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியே அதுதான். ஓகேவா, ஸோ SA 450 படி அவங்க சொல்ல வர மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டியே அதுதான். ஓகேவா, ஸோ ஃபர்தராக என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது போக மீதி இருக்கிறது நம்ம நார்மலாக எப்போதும் போல் மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அன்கரெக்ட் மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே சொன்னதை இங்கே பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை நம்ம பண்ணுறப்போ வாட் ஆர் த கன்சிடரேஷன்ஸ் டு பி கன்சிடர், அவ்வளோ. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான் இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம். ஒரு ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளான் இந்த மாதிரி வந்து ஏதாவது மற்ற மிஸ்டேட்மெண்ட் வந்துச்சுனாலோ இல்லை மிஸ்டேட்மெண்ட் அக்ரிகேட்டாக இருக்கிறப்பே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து சொல்ல வராங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா என்னென்ன நம்ம மிஸ்டேட்மெண்ட்டாக வரப்போ வாட் ஆர் த கம்யூனிகேஷன் அண்ட் கரெக்ஷன்ஸ் டு பி டன். மிஸ்டேட்மெண்ட்டு தெரிஞ்சோடனே என்ன யார்கிட்டலாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டைம்லி பேசிஸில் கம்யூனிகேட் பண்ணிடணும். ஓகேவா, என்ன பண்ணணும், டைம்லி பேசிஸில் கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, என்னென்னலாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணுமோ அது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டே சொல்லணும். ஓகேவா, ஸோ மேனேஜ்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள், மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுமாதிரி வந்து டைம்லி கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது திரும்பவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம அது புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து நம்ம அதை மெயின்டைனும் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டில் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ரெஃப்யூஸ்டு கரெக்ட் அப்படின்னா என்னத்துக்காக நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட கேட்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னா கம்யூனிகேஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட். ஓகே பேஸ்ட் ஆன் SA 450. ஓகேவா, ஸோ ஆடிட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அன்கரெக்ட் மிஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ப்ரியராக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியலிட்டி நம்ம ரீஅசஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ரீஅசஸ் பண்ணணும். ஓகே, ரீஅசஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட்டேருந்து ஆப்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட்டேருந்து ஆப்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆடிட்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டையும் TCWகிட்டையும் என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது, ஸோ அது இம்மீடியட்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அதோடைய சம்மரியும் வந்து என்ன பண்ணுங்கள், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இந்த சம்மரி ஆஃப் ஐட்டமையும் ரிட்டன் ரெப்ரசன்டேஷனோட அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதான் என்னென்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து மேனேஜ்மெண்ட்டை கேட்குறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து இது இருக்குது. என்னென்னா என்னென்ன நம்ம ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் படி ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அது எப்படி வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டது. ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேட்மெண்ட் கிளியராக ரிட்ரைவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் ஏதாவது அக்யூமுலேட்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு, எரர்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டோரிட்டே கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும். வெதர் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அக்ரிகேட்டாக இருந்தாலும் சரி, அந்த அன்கரெக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கான கன்க்ளூஷன்ஸை ஆடிட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும் டியூரிங் த ஆடிட். மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த 3 திங்ஸ் என்ன பண்ணணும், அவங்க டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் SA 450. ரொம்ப குட்டி ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ we will see SA 580. ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ until then this is Shweta signing off.